எல்லாருக்கும் வணக்கம். சிவகார்த்திகேயன் டேட்டிங் செஞ்சு கழட்டி விட்ட 6 நடிகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 நடிகைகளுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே எப்போவோ பல வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே வந்திருந்தாலும் ஆனால் அப்போது அதை எல்லாத்தையுமே சிவகார்த்திகேயன் மூடி மறைச்சிட்டாரு. ஆனால் இப்போது ரீசெண்டாக இமான் இவரை பற்றி சொன்ன சில விஷயங்கள்லேருந்து சிவகார்த்திகேயன் பற்றின பல விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. இனிமேல் அவர் கூட சேர்ந்து பயணிக்க முடியாது. அவர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். எனக்கு எப்படி துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? நீங்க ஏன் கேட்கக்கூடாது? கேட்காமலாம் இல்லை சார், கேட்டுவிட்டேன் சார். கேட்டீங்க. ஸோ இப்படி சிவகார்த்திகேயன் டேட்டிங் செஞ்சு கழட்டி விட்ட நடிகைகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி, பிந்து மாதவி, ஓவியா, கீர்த்தி சுரேஷ், ஸ்ரீதிவ்யா, பிரியங்கா மோகன் இப்படின்னு லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது. ஸோ ஆக மொத்தத்தில் இவர் கூட நடித்த எல்லா நடிகைகளையுமே இவர் டேட்டிங் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த நயன்தாராவை மட்டும் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அவங்க இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே கை வச்சா அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் இல்லையா? அதனால் நயன்தாராவை மட்டும் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டாராம். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கி? மாப்பு, இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. முதலாவதா இவர் அஞ்சலி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. அப்போ இவரையும் அஞ்சலியையும் பல பேர் ஹோட்டல்ல எல்லாம் வச்சு பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் லிவிங் டுகெதர்ல கூட இருந்திருக்காங்க. அப்போ சிவகார்த்திகேயன் அஞ்சலிக்கு ஃப்ளட்ஸ் கூட வாங்கி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அஞ்சலியை இவர் கழட்டி விட்டதா பேசிக்கிறாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த அஞ்சலியையும் ஜெய்யையும் வச்சு தான் பேசிட்டு இருந்தாங்க, இதுல எப்படி சிவகார்த்திகேயன் வந்தாரு அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். ஆனா இதெல்லாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வாழ்க்கையில் ஜெய் வர்றதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ முதலா அஞ்சலியை கழட்டி விட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். ரெண்டாவதா பிந்து மாதவி. இவங்க கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல விமலுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அதே படத்துல தான் நம்ம சிவகார்த்திகேயனும் ஒரு ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அப்போ இவங்களுக்குள்ள லவ் இருந்ததாகவும் அதுக்கப்புறமா பிந்து மாதவியை இவர் கழட்டி விட்டதாகவும் சொல்லிக்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் இவர் நடிச்ச வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல பிந்து மாதவிக்கு இவர் பேசி ஒரு ரோல் வாங்கி கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிந்து மாதவிக்கு அடுத்ததா ஓவியா. சிவகார்த்திகேயன் நடிச்ச முதல் படமான மெரினா படம் இருக்குல்ல, இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ஓவியா தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ என்னோட முதல் பட நாயகியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்னோட இதயத்துல நான் அவங்களுக்கு ஒரு தனி இடமே கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் அப்பவே சொல்லியிருப்பாரு. அது அப்போ புரியல, ஆனா இப்போ புரியுது. ஏன்னா நிஜமாவே ஓவியாக்கு இவர் ஒரு இடத்தை கொடுத்திருக்காரு. அப்புறமா தான் ஓவியாவையும் இவர் கழட்டி விட்டுருக்காரு. மச்சான் எப்படிதான் சார் பண்ணிட்டு தள்ளிட்டு வரானீங்கன்னே தெரியல மச்சான். இதுக்கு தான் பீச்சுக்குள்ள வர மாட்டேன்னு சொன்னேன். அவங்களுக்கு இவங்களுக்கு அடுத்ததா கீர்த்தி சுரேஷ். இவங்களும் சிவகார்த்திகேயன் கூட 2-3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்போ இவங்க சிவகார்த்திகேயன் கூட கிசுகிசுக்கப்பட்டாலும் அது அவ்வளோ பெரிய விஷயமா வெளியில வரல. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே இவரை பத்தி தெரிய வர இவர்கிட்ட இருந்து அவங்க விலகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்தில் சிவகார்த்திகேயன் வீட்டில இருந்து தான் ரஜினி முருகன் படத்துலையும் அப்போ அவங்க நடிச்ச படங்களோட ஷூட்டிங்க்கும் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் கொஞ்ச நாள்லயே இவரை பத்தி தெரிய வர ரெமோ படத்துக்கு அப்புறமா இனிமே நான் இப்படி நடிக்க போறது கிடையாது, இனிமே பெரிய ஹீரோஸோட தான் நான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு சிவகார்த்திகேயன் கிட்ட இருந்து விலகிட்டாங்களாம். வணக்கம் சார். வணக்கம். கார் வாங்க வந்திருக்கோம், நல்லா வெரைட்டியா எடுத்து போடு. ஐயோ பொறையேறிடுச்சு சார். அடுத்ததா ஸ்ரீதிவ்யா. இவங்க கூட சேர்ந்து நம்ம சிவகார்த்திகேயன் 2 படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், காக்கி சட்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 2 படங்கள் நடிச்சிருக்காரு. அப்புறமா இவங்க சிவகார்த்திகேயன் கிட்ட இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் உங்க கூட ஏற்கனவே 2 படம் நடிச்சிட்டேன், இப்போ என்னோட ரேஞ்சே மாறிடுச்சு அப்படின்னு இவங்களை ரிஜெக்ட் பண்ணதா சொல்லிக்கிறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இவங்க கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும் அதனால தான் தொடர்ந்து 2 படத்துல அவங்களையே ஹீரோயினா சூஸ் பண்ணதாகவும் சொல்லிக்கிறாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஸ்ரீதிவ்யா அடுத்ததா பிரியங்கா மோகன். இவங்களை ஆரம்பத்திலேயே படத்துல சைன் பண்றதுக்கு முன்னாடியே நீ கட்டாயம் என் கூட 2 படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இவரோட முதல் படத்திலேயே சூஸ் பண்ணியிருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன். அது மட்டும் இல்லாம இவங்களையும் டேட்டிங் பண்ணிட்டு அப்புறமா கழட்டி விட்டுருக்காரு. பொண்ணுங்கப்பா.
இதெல்லாம் முன்னாடியே அரசல் புரசலா கிசுகிசுக்கப்பட்டாலும் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாம தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் சினிமா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிரபலமான ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த சேனலை இவரை நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சிருப்பாங்க. அதனால தான் இப்போ பல விஷயங்கள் இவரை பத்தி வெளியில வந்தாலும் மக்கள் அதை நம்ப மறுக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க.